Welcome to VL Academy. In the video, Accounting Cycle Books and Records chapter, other exercise problem number 48 nama paakaporom, which is in page number 2.115 and 2.116. So in the problem, petty cash book them prepare panna sollirukanga under impressed system. So idella expenses and receipt idla vandu nama eppadi work out pandrathu அப்படிங்கறத டைரக்ட்டா நம்ம ஆன்சர்ல பாத்துறலாம். ஸோ இதுதாங்க அந்த ஆன்சரு. இதுக்கான ஃபார்மேட் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் காலம் இஸ் அமௌண்ட் ரிசீவ்ட். அதாவது பெட்டி கேஷியருக்கு பொறுத்த வரையும் ஹெட் கேஷியர் வந்து மாதம் இல்லை வாரம் வந்து ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டில் தான் எல்லா சின்ன சின்ன செலவுகளும் அவர் ஃபேஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்படி வந்து அந்த செலவுகள் எல்லாம் போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா on September 30th 163 rupees அவர் கையில் இருக்குது. ஓகே, அவுட் ஆஃப் 500 163 rupees போக பேலன்ஸ் அமௌண்ட் தான் அவர் செலவு பண்ணியிருக்காரு. ஸோ அந்த 163 அமௌண்ட் வந்து கையில் இருக்கு. அப்போ அடுத்த மாதத்துக்கு வந்து 500 rupees கொடுப்பாரானா இல்லை, அந்த 163 rupees போக பேலன்ஸ் 337 rupees தான் கொடுப்பாரு. ஓகே, அப்போ கையில் திரும்ப 500 rupees இருக்கும். அந்த 500 வச்சு அடுத்த மாதம் அவர் செலவு பண்ணும். திஸ் இஸ் கால் இம்ப்ரெஸ்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபார்மேட்டில் ஃபர்ஸ்ட் காலம் வந்து அமௌண்ட் ரிசீவ்ட், ஹெட் கேஷியர் கிட்டேருந்து எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறாங்க அண்ட் ஆல்ரெடி அவர் கையில் எவ்வளோ கேஷ் இருக்குது அதெல்லாம் வந்து அமௌண்ட் ரிசீவ்ட் காலமில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் CBFN இஸ் கேஷ் புக் ஃபோலியோ நம்பர். அதாவது இந்த கேஷ் புக் வந்து பெட்டி கேஷியர் மெயின்டைன் பண்ணுறது. ஹெட் கேஷியர் வந்து அவர் தனியாக ஒரு கேஷ் புக் மெயின்டைன் பண்ணுவார் இல்லையா, அதில் இவருக்கு கொடுத்த அந்த 500 rupeesக்கான என்ட்ரி போட்டிருப்பார் இல்லையா, அந்த என்ட்ரி எந்த பேஜ் நம்பரில் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த பேஜ் நம்பரை இங்கே மென்ஷன் பண்ணுவாங்க இந்த காலமில். ஓகே, ஸோ அதுக்கான காலம் தான் இது, தட் இஸ் கேஷ் புக் ஃபோலியோ நம்பர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டேட். ஸோ இந்த டேட்டில் என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்தது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு அண்ட் என்ன டிரான்சாக்ஷன் நடந்ததுங்கிறதுக்கு பர்டிகுலர்ஸ் காலம். அண்ட் BN இப்போ வந்து இதில் வந்து போஸ்டேஜ்க்கு 40 rupees கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 500. அப்போ அந்த போஸ்டேஜ் வந்து யார் அந்த போஸ்டேஜ்க்கான வேலை பார்க்குறாங்களோ அந்த வவுச்சர்னு ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்ம் எடுத்து இதில் வந்து பெட்டி கேஷியர் 40 rupees கொடுக்குறாரு அண்ட் அதை வந்து இந்த பர்சன் ரிசீவ் பண்ணுறாங்க. என்ன பர்பஸ்க்குன்னா போஸ்டேஜ்க்கு. அண்ட் இந்த டேட்டில் ரிசீவ் பண்ணுறாங்க. சில வவுச்சரில் வந்து டைமிங்கும் இருக்கும், இந்த டைமில் ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னு போட்டு பெட்டி கேஷியரும் சைன் பண்ணுவார், அந்த எந்த பர்சன் வாங்குறாங்களோ அந்த பர்சனும் சைன் பண்ணுவாங்க. ஸோ தட் இந்த அமௌண்ட்டுக்கான ரெஸ்பான்சிபிள் வந்து இவங்க 2 பேர் தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி சைன் பண்ணுறதுல கார்னரில் ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர் தான் இந்த வவுச்சர் நம்பர். ஸோ அந்த நம்பரை வந்து இந்த காலமில் மென்ஷன் பண்ணணும். பட் நீங்கள் UG லெவல் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் இந்த காலம் ப்ரொவைட் பண்ணணும் ஃபார்மேட்டில். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டோட்டல் பேமெண்ட்டு. ஓகே, இங்கே நான் பெய்டுன்னு போட்டிருக்கேன், பட் நீங்கள் பேமெண்ட்னு போட்டுக்கோங்க. எனக்கு ஸ்பேஸ் இல்லாதனால நான் ஜஸ்ட் கொஞ்சம் ப்ரெசைஸாக போடுறதுக்காக நான் போட்டிருக்கேன். தட் இஸ் டோட்டல் பேமெண்ட். எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க ஒரு பர்பஸ்க்காகவும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே போடணும். ஆன் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் சைட் அமௌண்ட் ரிசீவ் பண்ணது, ஆன் யுவர் ரைட் ஹேண்ட் சைட் அமௌண்ட் பே பண்ணது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்னென்ன கேட்டகரியில் இந்த எக்ஸ்பென்சஸ் நடக்குது அப்படிங்கிறது ஒரு கேட்டகரியாக நீங்கள் காலம் ப்ரொவைட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம வில் கெட் இன் டு த ப்ராப்ளம். அதுக்கப்புறம் அந்த கேட்டகரிஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் திஸ் இஸ் ப்ராப்ளம் நம்பர் 48. ஓகே, 47th ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்டகரிஸ் எல்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த கேட்டகரிஸ்குள்ளே தான் நீங்கள் எல்லாத்தையும் போடணும், எல்லா எக்ஸ்பென்சஸும் போடணும் அப்படின்னு. ஸோ ஆனால் மித்த 2 ப்ராப்ளமில் அது கொடுக்கல, அதனால் நாமளாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் on September 1st petty cashier received cash of 500 rupees from the head cashier. அதனால September 1st போட்டு 2 cash ரிசீவ் பண்ணுறோன்னா 2ன்னு போடுவோம். நீங்கள் கேஷ் புக்லேயே பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ 2 கேஷ்ன்னு போட்டு ஆன் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் சைட் 500 rupees போடணும். அதுக்கப்புறம் திரும்ப மற்றது எல்லாமே பேமெண்ட்டு தான். on September 2nd போஸ்டேஜ்க்காக 40 rupees பே பண்ணியிருக்காங்க. அது வந்து டோட்டல் பேமெண்ட் காலம்லையும் மென்ஷன் பண்ணிவிட்டு போஸ்டேஜ் அண்ட் டெலிகிராம் அந்த காலம்லையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அடுத்தது ஸ்டேஷ்னரி. September 5th வந்து 25 rupees
பெட்டி கேஷியர் கொடுத்துருக்காரு. ஸோ அதை வந்து டோட்டல் பேமெண்ட் காலம்லையும் மென்ஷன் பண்ணிவிட்டு ஸ்டேஷ்னரி அப்படிங்கிறப்ப பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி அப்படிங்கிற ஒரு காலமில் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட்க்கு வந்து 50 rupees. அப்போது டோட்டல் பேமெண்ட் காலம் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் காலம் ஒன்று நீங்கள் ப்ரொவைட் பண்ணி அந்த காலமில் இந்த 50 rupees போடணும். அடுத்தது வேஜஸ். ஸோ வேஜஸ் வந்து 20 rupees, அது டோட்டல் பேமெண்ட்லேயும் அண்ட் வேஜஸ் காலம்லேயும் நீங்கள் போடணும். ஏன் இது வந்து காலம் பிரிக்கிறாங்க, இங்கே எல்லாமே வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 27 பார்த்தீங்கன்னா போஸ்டேஜ் அகெயின் இட் ஹேஸ் பின் ரிப்பீட்டட். அப்போ அந்த மந்தில் போஸ்டேஜுக்குன்னு டோட்டலாக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு கேட்டகரியும். ஓகே, ஆன் செப்டம்பர் 16th கேரேஜ். ஸோ கேரேஜ்னு ஒரு காலம் கிரியேட் பண்ணி அதில் 15 rupees போடணும். அண்ட் ஆன் டோட்டல் பேமெண்ட் காலம் ஆல்சோ. கன்வேயன்ஸ் வந்து 22 rupees, அதுக்கு தனி காலம். இது வந்து நீங்கள் ட்ராவல் எக்ஸ்பென்சஸோடவும் சேர்க்கலாம், இல்லை அதுக்குன்னு தனி காலமும் கொடுக்கலாம். பிகாஸ் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் ஐவி போகிறீங்க அப்படின்னா அது வந்து ஒன்ஸ் இன் அ இயர் அது நடக்கும். ரேர்லி இட் ஹேப்பன்ஸ் இன் அ இயர். ஓகே, பட் கன்வேயன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காலேஜ் பஸ்ஸில் போகிறீங்க இல்லையா, அப்போ வந்து உங்கள் ப்ரொஃபஸர்ஸும் உங்கள் கூட வருவாங்க. சில ப்ரொஃபஸர்ஸ் வந்து காலேஜ் பஸ் சூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ அப்படி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில கன்செஷனோட ஒரு சேலரியிலேருந்து ஒரு அமௌண்ட் டிடெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ரெஸ்ட் ஆஃப் தி அமௌண்ட் அந்த ஆர்கனைசேஷனோட அந்த காலேஜோட எக்ஸ்பென்சஸாக தான் இருக்கும். அந்த மாதிரி கன்வேயன்ஸ் அப்படிங்கிறது வந்து காலேஜ் பர்பஸ்க்காக போனாங்க, அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா தட் இஸ் கால் கன்வேயன்ஸ். தட் இஸ் ஆன் ரெகுலர் பேசிஸ். ஓகே, பட் ட்ராவல் அப்படிங்கிறது வந்து ஒன்ஸ் இன் அ வைல் இட் ஹேப்பன்ஸ். ஓகே, அந்த மாதிரி அந்த கன்வேயன்ஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து 22 rupees. அண்ட் பை ட்ராவலிங், அதனால தான் வந்து ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் வேறையும் கன்வேயன்ஸ் வேறையாகவும் நான் போட்டிருக்கேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பை ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் 80 rupees, அது வந்து ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் காலமில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் போஸ்டேஜ் 50 rupees, அகெயின் போஸ்டேஜ் அண்ட் டெலிகிராமில் அந்த 50 rupees நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் வேஜஸ் பார்த்தீங்கன்னா 10 rupees, வேஜஸ் காலமில் அகெயின் 10 rupees. அதுக்கப்புறம் திரும்ப டெலிகிராம் வந்து 20 rupees, அகெயின் போஸ்டேஜ் காலமில் 20 rupees, போஸ்டேஜ் அண்ட் டெலிகிராம். அண்ட் ரெஜிஸ்டர்ட் போஸ்டேஜ் அதுவும் போஸ்ட் தான். ஸோ அதனால அந்த 5 rupeesம் அந்த காலமில் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இப்போது இந்த டோட்டல் பேமெண்ட் எல்லாம் டோட்டல் பண்ணிவிட்டு இந்த 500லேருந்து லெஸ் பண்ணோன்னா வில் கெட் அ பேலன்சிங் ஃபிகர் ஆஃப் 163 rupees. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு எக்ஸ்பென்சஸ் காலமும் நீங்கள் டோட்டல் பண்ணணும். டோட்டல் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 337 rupees ப்ளஸ் இந்த 163 500 rupees ஆகிடும். ஓகே, அண்ட் இப்போ திரும்ப அடுத்த மந்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா October 1st அவர் கையில் எவ்வளோ இருக்குது, டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் 163 rupees. அது வந்து உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட் போடணும், ஏன்னா அவர் கையில் இருக்கிறது. அண்ட் அகெயின் ஹெட் கேஷியர் கிட்ட இருந்து அவர் எவ்வளோ கேஷ் ரிசீவ் பண்ணுறாருன்னா 337 rupees. ஸோ அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் வரையும் நீங்கள் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணுற வரையுமே நீங்கள் அந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணணும். சிலர் வந்து இந்த 500 rupeesோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க, நெக்ஸ்ட் மந்த்க்கு கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டாங்க. சில ப்ரொஃபஸர்ஸ் வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அதர்வைஸ் யூ வில் லூஸ் த மார்க். ஓகே, இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.